நன்றி. நான் ஏற்குறைய ஒரு 600 படங்கள் தாண்டியாச்சு. டப்பிங் ஆர்டிஸ்டாகவே நான் நிறைய படம் பண்ணியிருக்கேன். நமக்கு தமிழ்லன்னா சிவாஜி சாரோட ஒரு யாருடைய குரல் பிடிக்க முடியும்? அதுக்கப்புறம் தான் எல்லாம். ஸோ எனக்கு அமிதாப் பச்சன் சார் அவருடைய வாய்ஸ் பிடிக்கும், ஓம் பூரி பிடிக்கும், நசீருதீன் ஷா பிடிக்கும், பாலையா அண்ணன் பிடிக்கும், ராதா அண்ணனை பிடிக்கும். ஸோ அது பட்டியல் நீண்டுகிட்டே இருக்கு. ஏன்னா எப்போவாவது அவங்கள மீட் பண்ண முடியும்னா அது வந்து மேட்சே ஆகாது. வி ஹேட் கிரேட் லெஜெண்ட்ஸ். ஒட்டுமொத்தமாக சொல்லணும்னா சிவாஜி ஐயாவுடைய குரல் தான் எனக்கு ஆதர்சமான குரல். நாசர் சார், நீங்கள் 2Dயில் வந்து ஒர்க் பண்ணணும்னு சொன்னீங்க. இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு இந்த கேரக்டர்லாம் பசங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும்? ஏன்னா அப்போ டிஸ்னியில் அந்த மிக்கி மவுஸ் வச்சு டோட்டலாகவே டிவி சீரியல் மாதிரி பண்ணாங்க. இப்போ படமாக போடுறாங்க. இப்போ எப்படி எவ்வளோ சார் குழந்தைங்களுக்கு பிடிக்கும்? இல்லை, அசோக் சந்திரன் தான் சொன்னார், எல்லாருக்குள்ளேயும் ஒரு குழந்தை இருக்குன்னு. நீங்கள் 100 வயசாகட்டும், 120 வயசாகட்டும், உள்ள ஒரு குழந்தை இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ இது குழந்தைகள் படம் கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜுராசிக் பார்க் ஆகட்டும், இந்த மாதிரி அனிமேட்டட் ஃபில்மாக இருக்கட்டும், நிறைய பெரியவங்க தான் நிறைய பார்க்குறாங்க, கூட குழந்தைங்க போகுது. ஆக குழந்தைங்களுக்கு இந்த காலத்து குழந்தைங்களுக்கு எங்களை விட நல்லாவே புரியும். ஸோ அவங்களுக்கு இந்த படம் ரொம்ப ஒரு புது அனுபவத்தை தரும். ஏன்னா இன்னைக்கு எங்களை விட நிறைய டெக்னாலஜிக்கலாக அவங்களுக்கு இதுவாக இருக்கு, ஏன்னா ஒரு அறிமுகம் இருக்கு. ஸோ நிச்சயமா அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க. இதில் ஸ்டேஜில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 குழந்தைங்க கவுண்டர் போட்டுக்கினாங்க. ஒரு மாதிரி கிண்டல் பண்ணுற மாதிரியே போகுது. என்னன்னா இப்போ அவங்க படத்தில் இருக்கும் போது அந்த 2 கேரக்டரு, ரோபோ சங்கரும் சரி, அவங்களும் சிங்கமொழி அண்ணனும் சரி, கிண்டல் பண்ணுற மாதிரியே ஒரு விஷயம் பண்ணிருக்காங்க. ஆனால் அவங்க தொடர்ச்சியாக டப்பிங் கொடுத்துனே இருக்காங்க. அது எப்படி சார் பார்க்குறீங்க? ஏன்னா இவங்களுக்கு கேரக்டரே மாற மாட்டேங்குது. அதுதான் சார் கேட்குறேன். ஆமாம் சார். இல்லை, என்னன்னா இப்போ நீங்கள் சொன்னீங்களா குழந்தைங்களா சொன்னீங்களா சார்? ஓ சாரி, நான் சாருக்கான கேள்வி சொல்லுங்க. சாரி, இல்லை சார், குழந்தைங்களா பிடிக்கும்னு சொன்னீங்க. இங்க 2 பேரும் குழந்தைங்களாவும் மாதிரியே கிண்டல் பண்ணீங்க, நாங்கள் கவுண்டர் போட்டுக்கினாங்க. அது எப்படி பார்க்குறீங்க? இவங்க 2 பேருமா? அதான் சொன்னேனே, குழந்தைங்களா தான் இருக்கும். எப்போவுமே 90 வயசானாலும் ஒரு குழந்தைங்களா இருக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் உட்காந்து அசைப்படும் போது குழந்தைங்க நினைவுக்கு தான் வரும். ஐயோ அப்போ நல்லா இருந்துச்சு, இது நல்லா இருந்துச்சுன்னு. வளரத்தான் நம்மளுக்கு கன்ஃபியூஷனு, டென்ஷனு எல்லாம். ஸோ அந்த குழந்தைத்தனம் இருக்கும். நீங்கள் பொதுவாக சொல்லுவாங்க, வயசு ஆக 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 நீங்கள் 60 வயசுக்கு மேலே போனீங்கன்னா 70 வயசு ஆகும்போது திரும்பி குழந்தைக்கான அணுகுமுறை தான் மனசில் வரும். ஸோ அது பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் இதுதான். 2 குழந்தைங்களும் மேடையில் சண்டை போட்டுக்கிட்டது, சண்டை இல்லை, விவாதம் பண்ணிக்கிட்டது.